லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அதிரா சொல்றது கரெக்ட் தான் சாருமதி. நீ அகிலன் கூடவே இருந்திருக்க. அவனோட முடிவுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தான் சைன் பண்ணிருக்க. நீங்களும் என்ன நம்பலையா? எனக்கு பாம்பு வச்சதெல்லாம் சத்தியமா தெரியாது. அது எனக்கும் தெரியும் சாருமதி. ஆனா ப்ரொசீஜர் இதுதான். நீ சைன் பண்ணு. எனக்கு நல்ல புத்திய கொடுன்னு சாமியை வேண்டிக்கிட்டு கையெழுத்த போடு. மா கொஞ்சம் சும்மா இருங்கம்மா. அவ என்னமோ எதுவும் பண்ணாத மாதிரி பேசிட்டு இருக்க. மா பழசு எதுவும் பேசாதீங்கம்மா. நான் யார்கிட்டையும் வாக்குவாதம் பண்ற நிலைமையில இல்ல. நான் இப்ப அபிஷியலா வந்திருக்கேன். என் டியூட்டியை கொஞ்சம் பார்க்க விடுங்க. கான்ஸ்டபிள் நீங்க சைன் வாங்கிக்கங்க. ஓகே சார். மேடம் இதுல சைன் பண்ணுங்க. நிறுத்துங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ? நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. இவளும் அகிலனும் சேர்ந்துதானே எல்லாமே பண்ணாங்க. அப்ப இவளுக்கும் தண்டனை கொடுக்கணும்ல. உங்க தம்பி என்ன விக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்காரு. அந்த பொய்யெல்லாம் வேற யார்கிட்டயாவது சொல்லு. இவ ரொம்ப நாடகம் போடுறான். இவளை நம்பாத திருமாரா. என் தம்பி ரொம்ப நல்லவன். அவனை கெடுத்ததே இவதான். இவளை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல தெரியுமா? சரண்யா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. பாட்டி என்ன நியாயம்? என்ன கொல்ல பார்த்தான். என் துப்பாக்கியவே பறிச்சான். இதெல்லாம் நடந்துச்சா இல்லையா? நான் சாருமதியை மீட் பண்ணும்போது அவ கடல்ல விழுந்து சாக போனான். அது பொய்யா? சரண்யா, உன் தம்பி உனக்கு வேணா நல்லவனா இருக்கலாம். மத்தவங்களுக்கெல்லாம் அப்படி இல்ல. என்ன கடத்தி தீக்குழியில வச்சான். அவன் தான் உங்களுக்கு நிச்சயமா தெரியுமா? என்னால நிச்சயமா சொல்ல முடியும். அகிலனோட குரல் நல்லா கேட்டுச்சு. எல்லாருமா சேர்ந்து என் தம்பி ஒழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல? கொஞ்சம் விட்டுருந்தா அவன் கோயில இருந்த எல்லாரையும் ஒழிச்சிருப்பான். வாசத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சாருமதி நீ சைன் போடு. ஹே நீ சைன் போடாத. நீ இப்ப வாய மூடு. சாருமதி அகிலனுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு இனி கனவுலையும் நினைச்சிடாத. சைன் பண்ணு. ஆதிரா, என்னாச்சு? அம்மா, சாருமதிய பத்தி தாம்மா நினைச்சிட்டு இருக்கேன். அவ வந்ததுல இருந்தே சரியில்லை. என்ன மிரட்டுறது, கிண்டல் பண்றது, என் இடத்த புடிச்சிருவேன்னு சவால் விடுறது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்படி இருக்கும்போது அவளை எப்படிமா நம்புறது? அவ அகிலனுக்கு எதிரா சாட்சி சொல்லுவான்னு எதை வச்சு எதிர்பார்க்கறது? எங்கேயோ இடிக்குதுமா. ஆதிரா, நீ என்ன சொல்ல வர? சாருமதி இதை செய்ய மாட்டாமா. சாட்சி கூண்லயே ஏற மாட்டான். அப்படியே ஏறினாலும் அகிலனுக்கு எதிரா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். இப்போ நடந்த வரைக்கும் மொத்தமும் அகிலனும் சாருமதியோட பிளான் தான். இல்ல ஆதிரா, அப்படிலாம் இருக்காது. யோசிச்சு பாரு. அவ உன்னை சீண்டுனது, வீட்ல இடம் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டது, இது எல்லாமே தாண்டி அவ அகிலனுக்காக எப்பவுமே பேசினதே இல்ல. அகிலா அவளுக்கு துரோகம் பண்ணதாதான் அவ ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கா. மாத்தி பேசவே இல்லையே. அதனால சாருமதி கண்டிப்பா கோர்ட்டுக்கு வந்து அவனுக்கு எதிரா சாட்சி சொல்லுவா. அம்மா, உங்களுக்கு புரியலம்மா. அகிலனை வச்சுதான் சாருமதி உள்ளேயே வந்தா. அப்புறம் எப்படி அவனையே குறை சொல்லுவா? அப்படி பண்ணுனா
அடிப்படையே டவுட் ஆயிடும்ல. ஏன் இவ அகிலனுக்கு சப்போர்ட்டா எந்த வேலையும் பண்ணலையா? அகிலன் ஃபைல மறைச்சு எரிக்க முயற்சி பண்ணது யாருமா? அது ஒரு சந்தேகம் தான் ஆதிரா. நீ கண்ணுல பாத்தியா? என்னம்மா மறந்துட்டீங்களா? அவ குடவுன்ல இருந்து ஓடுனத நான் பாத்துட்டு தானே சொன்னேன். கண்ணால பாக்குறது, காதால கேக்குறது, இது எதுவுமே வேண்டாம். உண்மை என்ன அதை மட்டும் சொல்லு. அம்மா, எனக்கு தெரிஞ்சு அவ கோர்ட்டுக்கு வர மாட்டான். இதுக்கப்புறம் என் வீட்டுக்காரர் உட்பட சாருமதியை யாருமே நம்ப மாட்டாங்க. இப்ப மட்டும் என்ன, அவன் மட்டும் தான் நம்பிட்டு இருக்கான். சரி, சாருமதி கோர்ட்டுக்கு வரலனா நம்ம சும்மாவா இருக்க முடியும்? இந்த கேஸ்ல திருமாறனுக்கு கெட்ட பேர் வராதா? என் உடம்புல பாம கட்டி தீயில போட்டது உண்மை இல்லையா? பாம் வெடிச்சிருந்தா எத்தனை பேர் இறந்திருப்பாங்க. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு அந்த அகிலன் தப்பிக்கலாமா? அம்மா, இப்படி கூட நடந்திருக்கலாம்ல. அகிலனும் சாருமதியும் ஒன்னாவே திட்டம் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்காங்க. ஒரு கட்டத்துல அகிலன் சாருமதிக்கு துரோகம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் தானே நம்ம வீட்டுக்கு வந்தது. சரி, அந்த கதையெல்லாம் விடுங்க. நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இப்ப சாருமதி அகிலனை பழி வாங்கணும்னு நினைக்கிறது உண்மையாவே இருந்தாலும் கூட நேரடியா சாட்சி சொல்ல மாட்டான். ஏன்? ஏன்னா மொத்த திட்டத்துக்கும் சாருமதியும் உடந்ததானே. பாம் வைக்கும் போது அவளும் பக்கத்துல இருந்திருப்பாள்ல. சாருமதி அகிலனை கை காமிச்சா, பதிலுக்கு அகிலன் ஆமா நாங்க 2 பேரும் தான் சேர்ந்து செஞ்சோன்னு சொல்லிட்டானா, சாருமதியும் ஜெயிலுக்கு போனோம்ல. சரண்யா சொன்ன மாதிரியே ஆயிடுச்சே. ஆமாமா, எப்படி யோசிச்சாலும் சாருமதி கோர்ட்டுக்கு வரமாட்டான்னு தான் தோணுது. சிக்கலா இருக்கே ஆதிரா. அப்படிதான் இருக்கு. அதே நேரத்துல சாருமதியோட வேஷத்தை கலைக்கிறதுக்கு இதுதான் சரியான சான்ஸ். இதை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாதுமா. அம்மா, சாருமதி எங்க கிளம்புறாமா? அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். எப்ப போனா? அம்மா, இப்பதாம்மா போயிட்டே இருக்கான். அவளை ஃபாலோ பண்ணாதான் அவ எங்க போறான்னு தெரிஞ்சுக்க முடியும். சரி, வா போலாம். வாங்க, சீக்கிரம் வாங்க. அம்மா, அங்க வாங்கம்மா. ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ, நிறுத்துங்க நிறுத்துங்க. ஆட்டோ.
அண்ணா கொஞ்சம் வேகமா போங்கண்ணா. அம்மா, அகிலனை பார்க்கதாம்மா வந்திருக்கா. ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோட தாம்மா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஆமா ஆதிரா, நாம இவ்வளவு சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அதுக்குள்ள எப்படி எல்லாம் டிராமா போட்டுட்டா. அம்மா, அகிலன் சாருமதியோட மொத்த பிளானும் நமக்கு தெரியணுமா? அப்பதான் சரியா என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்ல முடியும். இவ்வளவு கையும் களவுமா புடிச்சா கூட திருமாறன் நம்புவானான்னு தெரியலையா ஆதிரா? ஒண்ணு பண்ணு, நீ அவனுக்கு போன் பண்ணி நேரா இங்க வர சொல்லு. அவனே வந்து பாத்துக்கிட்டோம். இல்லம்மா, அவர் வர்றதுக்குள்ள சாருமதி எப்படியாவது எஸ்கேப் ஆயிடுவான். நம்ம வேற ஏதாவது பிளான் பண்ணுவோம். வேற என்ன பண்ண முடியும் ஆதிரா? இருங்கம்மா, நான் ஒரு ஃபோன் பண்றேன். சார், என்ன வேணும்? நான் அகிலனை பார்க்கணும். கோர்ட்ல ஆர்டர் வாங்கி வந்திருக்கீங்களா? இருக்கு. கொடுங்க. உங்க பேர் என்னம்மா? சாருமதி. இதுல ஒரு கையெழுத்து போட்டு போமா. கான்ஸ்டபிள் சார், இந்த அம்மாவை அகிலனை பார்க்க கூட்டு போ. ஓகேங்க சார். வரேன் சார். வாமா. ஆமா. அஞ்சு நிமிஷம் தான் டைம். சீக்கிரம் பேசிட்டு வாங்க. சாரு, எப்படி இருக்க? ஏதோ இருக்கு அகிலா. என்னோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. திருமாறன் மட்டும்தான் என்ன நம்புறாரு. ஆனா அந்த ஆதிரா, சுபத்ரா, அகல்யா வேற யாரும் என்ன கொஞ்சம் கூட நம்ப மாட்டேங்கிறாங்க. இங்க பாரு சாரு, திருமாறன் நம்பினா போதும். அவனை வச்சு நம்ம எல்லாத்தையும் முடிச்சிடலாம். என்னால முடியல அகிலா. ஏன் இப்படி ஒரு பிளான் பண்ண? நம்ம ஹைதராபாத், பாம்பே எங்கேயாச்சும் போயிருக்கலாம்ல. சாரு, இதை நான் அன்னைக்கே உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன். இதை தவிர நமக்கு வேற வழியே இல்லை. பணம் வேணும் சாரு, எல்லாத்துக்குமே பணம் வேணும். நம்மளோட லட்சியத்துக்கு, எதிர்காலத்துக்கு, எல்லாத்துக்குமே நமக்கு பணம் வேணும். இதை பாரு, ஆதிரா, சுபத்ரா கொடுக்குற பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு அந்த வீட்டோட மதிப்பு, சொத்து, நகை, திருமாறனோட இன்சூரன்ஸ் பணம், இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ. நீ இதை சரியா செஞ்சு முடிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சாரு. நாம கண்டிப்பா ஜெயிப்போம், நினைச்சதை அடைவோம். சரி. என்ன உனக்கு எதிராக சாட்சி சொல்ல சொல்லி டார்ச்சர் பண்றாங்க. சாரு, நீ சாட்சி சொல்ல கோர்ட்டுக்கு வரவே கூடாது. நம்ம ஆளுங்க கிட்ட பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு. சரி. சாரு, என்ன யோசிக்கிற? ஆதிரா என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்தா. அவளை
எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அகிலா, நான் எதையாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் சாரு. நானும் தான் அகிலா. நம்ம கூடிய சீக்கிரம் ஒண்ணு சேரணும். சேரணும் சாரு, ஆனா பணத்தோட ஒண்ணு சேரணும் சாரு. எவ்வளவு தைரியமா ஜெயிலுக்கே வந்து பேசிட்டு போறா. ஆதிரா, யாருக்கோ ஃபோன் பண்ணியே, என்னாச்சு? ஆமாமா, இருங்க. வணக்கம்மா. சார் வாங்க. நீ சொன்னது அப்படியே நடந்துச்சுமா. அப்போ அது அவங்க திட்டம் தானே சார்? என்ன சொல்றதுன்னு தெரியலமா. நீயே இந்த வீடியோவை பாரு. நான் உனக்கு அனுப்பியிருக்கேன். வந்துருச்சு. இந்த பாரு, ஆந்திரா சுபத்திரா கொடுக்குற பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு அந்த வீட்டோட மதிப்பு, சொத்து, நகை, திருமாறனோட இன்சூரன்ஸ் பணம், இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரொம்ப நன்றி சார். நன்றி உங்க அப்பாவுக்கு சொல்லுமா. அவர் தான் உனக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இது அவர் செஞ்சுதான் நினைச்சுக்க. சார், அப்பாவை தைரியமா இருக்க சொல்லுங்க சார். எல்லாமே மாறும். சரிம்மா, நான் வரேன். ஏதாவது உதவினா போன் பண்ணுவா. சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ். சரிம்மா. ஆதிரா, நேரம் இல்ல. சீக்கிரம் இதை திருமாறங்கிட்ட காட்டி அவனையும் இந்த குடும்பத்தையும் காப்பாத்து. சரி வாங்கம்மா போலாம். என்ன இது? என்னம்மா ஆட்டோவை காணோம்? நான் இங்கதான் வெயிட் பண்ண சொன்னேன். சரி விடுங்கம்மா, நம்ம வேற ஆட்டோ பிடிச்சுக்கலாம். ஹலோ, ஜெயில நீ அகிலங்கிட்ட பேசுந்த ஒரு கான்ஸ்டபிள் வீடியோ எடுத்துட்டாரு. அது ஆதிராவுக்கும் அமிச்சிட்டாரு. அம்மாவும் மவுளும் ஆதாரத்தோட நிக்கிறாங்க. அந்த போன் வீட்டுக்கு வரவே கூடாது. அத எப்படியாச்சும் உடைச்சு தூக்கி போட்டுருங்க. சரிங்க மேடம். இவ்வளவு தூரம் ஃபாலோ பண்றீங்களா நீங்க? உங்களுக்கு இருக்குடி. அம்மா, ஆட்டோ ஆட்டோ. எங்கம்மா போனா? அண்ணா, அம்மன் கோயில் தெரு போகணும்ண்ணா. போலாம், உட்காருங்க. சரிங்கண்ணா. அம்மா வாங்க. கொஞ்சம் வேகமா போங்கண்ணே. ஓகேம்மா.
ஆட்டோ அண்ணா, கொஞ்சம் நிறுத்துங்க. ஆட்டோ phone நிப்பாட்டுங்க. கீழே விழுந்துருச்சுண்ணா. அண்ணா ஆட்டோவை நிறுத்துங்க, போன் கீழே விழுந்துருச்சு. சரிம்மா இருங்கம்மா நீங்க இருங்கம்மா, நான் போய் எடுத்துட்டு வரேன். என்னம்மா இவ்வளவு நேரம் ஆச்சு, ஆளை காணோம். பாரு வருவாரு. அண்ணா என்னண்ணா ஆச்சு? ஒரே மண்ணுமா தொச்சனைங்கிற. சரிங்கண்ணா. என்னம்மா இது, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. இந்தாங்கம்மா, பத்திரமா வச்சுங்கம்மா. தேங்க்ஸ்ண்ணா.